வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், வறுமையை விரட்ட வேண்டும் என்ற கனவோடு சவூதி சென்ற எனக்கு மிஞ்சியது என்னவோ சிறைவாசம் மட்டுமே. அந்த மாஸ்டர் பிளான் எல்லாம் மண்ணோடு மண்ணாகிப் போனது. எதற்கோ ஆசைப்பட்டு எதையோ தொலைத்துவிட்டு, கடைசியில் துன்பத்தையும் துரோகத்தையும் மட்டுமே சுமந்து கொண்டு என் தாயகம் திரும்பினேன். மும்பையிலிருந்து சென்னை நோக்கிய அந்த ரயில் பயணத்தில் என் கண்ணெதிரே என் உடைமைகள் திருடப்பட்டபோது நான் அழுது தீர்த்தேன். ஒரு துரோகியால் எல்லாம் பறிபோனது. சென்னை கோயம்பேட்டிலிருந்து ஒரு பழலாரியில் ஏறி என் ஊருக்கு பயணம் செய்த அந்த இரவில் எனக்கு பல எண்ணங்கள் தோன்றின. இனி ஒருபோதும் வெளிநாடு செல்லக்கூடாது. உழைத்து இங்கேயே பிழைத்துக் கொள்ளலாம் என்ற வைராக்கியம் அந்த லாரி பயணத்தில்தான் எனக்குள் வேரூன்றியது. சென்னை முதல் என் ஊர் வரை நடந்த அந்த பயணத்தில் என் காலில் செருப்பு கூட இல்லை. வெறும் காலோடு, சோர்வடைந்த முகத்தோடு, அழுக்கடைந்த துணியுடன் என் வீட்டின் வாசலில் போய் நின்றேன். என் தந்தையை நான் முன்பே இழந்துவிட்டேன். என் தாயார் மட்டுமே எனக்காக காத்திருந்தார். தன் மகன் வெளிநாடு போய் லட்சக்கணக்கில் சம்பாதித்து வருவான் என்று எதிர்பார்த்த அந்த தாயின் முன்னால் நான் கோலமாக நின்ற அந்த நொடி இன்றும் என் நெஞ்சை உலுக்குகிறது. என்னை பார்த்ததும் என் தாய் அடைந்த அந்த மன அழுத்தம் சொல்லொண்ணா துயரம். ஊரே திரண்டு வந்து வேடிக்கை பார்த்தது. சவூதி சிறையில் இவன் இருந்தான் என்ற செய்தி ஏற்கனவே ஊருக்குள் பரவியிருந்தது. உறவினர்களின் பார்வையில் ஏளனமும் சந்தேகமும் கேள்விகளும் நிறைந்திருந்தன. என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டவர்களுக்கு பதில் சொல்ல என்னிடம் கண்ணீரைத் தவிர வேறு எதுவுமில்லை. 5 பைசா சம்பாதிக்கவில்லை என்றாலும் ஆவியோடு உயிரோடு திரும்பி வந்தேனே, அதுவே என் தாய்க்கு பெரிய ஆறுதலானது. விதி என் வாழ்க்கையில் பல கோடுகளை வரைந்திருக்கலாம், ஆனால் அந்த வெறும் காலோடு நடந்து வந்த பயணம்தான் என்னை ஒரு வைராக்கியமான மனிதனாக மாற்றியது. உலகமே என்னை பார்த்து ஏளனமாகப் பேசியது. தேவையில்லாத வேலை பார்த்தாய், கண்ணியமாக திரும்பி வந்திருக்கலாமே என்று ஏகப்பட்ட விமர்சனங்கள். ஆனால் என் தாய் மட்டும்தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் என் உயிரை மட்டுமே பெரிதாக நினைத்தார். சிறைவாசம் முடிந்து வந்ததற்காக தலையில் பால் ஊற்றி குளிப்பாட்டி என் காயங்களுக்கு மருந்திட்டார். பரவாயில்லைப்பா, வெளிநாடு போனால்தான் சம்பாதிக்க முடியுமா, இங்கேயே உழைக்கலாம் என்று அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் வாழ்வில் ஒரு புதிய ஒளியை தந்தது. அந்த இக்கட்டான சூழலில் என்னை கைவிடாத ஒரே ஜீவன் அவர்தான். கடைசி வரை அவர் என்னை விட்டுக் கொடுக்கவில்லை. நானும் என் தாயை எங்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். மும்பை துரோகமும் லாரி பயணமும் 5-6 நாட்கள் மும்பை பெண்டி பஜாரில் கடுமையாக உழைத்தோம். பைசல் பாய் எங்களுக்கு ஒரு வேலைக்காரனைப் போல உதவியதோடு கிளம்புமன்று அவர் வீட்டில் பிரியாணி, சப்பாத்தி என வயிறார உணவளித்து அனுப்பி வைத்தார். எங்களுக்கு இடங்கள் தெரியாது,